ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. உனக்கு அந்த மாதிரி இருக்கு இப்போ கொண்டாட்டமா, அப்படிதானே? இந்த புக் எடுக்கிறது அங்கே நாங்கள் இப்போ இந்த பேக்கெல்லாம் எடுத்தது. பூவா அன்றைக்கி போலீஸ் சொட்டு மருந்து கொடுக்க போகிறோமா பூவாவுக்கு. இந்த புக்கு எங்கேயும் வச்சுருக்காங்க, தேடுனாங்க. இப்போதைக்கு அந்த புக்கு தேவைப்படலை. நாங்கள் வந்து பூவுக்கு தடுப்பூசி போடும்போது புக்கு தேவைப்படும். இப்போ சொட்டு மருந்து கொடுக்க போகிறோமா, சப்போஸ் தேவைப்பட்டால் அதான் ஆதார் கார்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு இந்த கவரில் வச்சிரு. பூவா பேக்கை கூட எடுத்து வைக்கணும். காலைல சாமி கும்பிட்டேன், லேட்டாக தான் வந்துட்டு சுவைன்னு வந்தாங்க. பூ வாங்கிட்டு வந்தாங்க. சரி நம்ம பூ போட்டுறலாம். பூ போட்டுட்டு கவர்லேயே இருக்க மறந்துடுவேன். மணிமணி 10 ஆயிடுச்சு. பூ வச்சாச்சுங்க. பொறுமையாக வைக்கல, அவசர அவசரம் டைம் ஆகிட்டு. சரி வாங்க, இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக. போங்க எல்லாரும், கேட்டா நாங்கள் அப்படியே கடையில் ஜாம் வாங்கிட்டு வந்துடுவோங்க. இன்றைக்கி சண்டே யாருமே இன்னும் சாப்பிட்லங்க. பூவா கூட சாப்பிடல. மணி 10 மணி ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? இங்கே பார்த்துட்டு எல்லாரும் பெரிய நன்றி. சரி ஓகே. இன்றைக்கி எங்கே போகணும்னா பூவா கொஞ்சம் இன்றைக்கி போலீஸ் விட்டு போகிறாங்க, அதுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு. நாங்களுமே கிளம்பிட்டோம். உண்மையிலுமே எனக்கு வந்துட்டு தெரியலைங்க. இன்றைக்கி தான் சொட்டு மருந்து, போலீஸ் சொட்டு மருந்து இன்றைக்கி தான் கொடுக்குறாங்களா இன்னும் எனக்கு தெரியலை. ஸ்வைன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அப்போ தான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க அவங்க கம்பெனியில் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம், இந்த மாதிரி போலியோ சொட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நமக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்க, நம்ம அங்கே போய் நம்ம போக்கணுமா போலியோ கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போகிறோம். எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியலைங்க. நானுமே நியூஸ் டெய்லியும் பார்க்குறேன், எல்லா நியூஸும் பார்க்குறேன். ஆனால் இந்த நியூஸ் வரலைங்க, நானுமே இதை பார்க்கல. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு போலியோ சொட்டு எப்போ கொடுக்குறாங்கன்ட்டு நான் அதுக்கப்புறம் நீ மொபைலை பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் கொடுக்குறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களுமே கிளம்பணும். அதான் டைம் ஆயிடுச்சா, உடனே நம்ம போகிறதுனால அதனால தான் யாருமே சாப்பிடலை, போகாமே சாப்பிடலை. வந்து சாப்பிடலாம், வெயில் ஆகிடுச்சு, போயிட்டு வந்துடலான்ட்டு கடையில் நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். காசு எடுத்துருவோம். எது காசு? ஓடிட்டாங்க. மீன் எவ்வளவு வரும்? 150 ரூபா இருக்கா அக்கௌண்ட்ல? நீ 10 ரூபா நினைச்சியா? மீன் வாங்க காசு எடுத்து வரலங்க, மறந்துட்டேன். என்னெல்லாம் போயிட்டு திரும்பி வந்தாலே எனக்கு அந்த வேலை ஆகாதுங்க. போயிட்டு திரும்பி வந்துட்டு தெரியல எப்படின்னு பார்க்கலாம். என்ன போனா காசு வச்சுக்கோ. எங்கே வச்சுக்கிறது? பாக்கெட்டில் வச்சுக்க. கையில் எனக்கு எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பிடிக்காது. போன தவிர என் கையில் வர எது என்ன போ, முன்னாடி உட்காந்துட்டான். காலம் அந்த பக்கம் தூக்கி போட்டு உட்காந்துக்கிறேன்டி, வழுக்குதுடி. என்ன வழுக்குது? எனக்கு இவ்வளவுக்கு வர்றது பிடிக்கல, சரியான வெயில். பூவா மண்டை போக துணி எடுத்துருவாங்க. எப்படி அடிக்கணும் பாருங்க வெயில். ஆனால் பக்கத்தில் தாங்க இருக்குது. கருப்புசாமிக்கு ஏற்று பாருங்க மார்க்கெட் நம்ம கடைக்கு வருது. வந்து தான் நம்ம ஜாமான் வாங்கணும். எப்படி போறது? ஏன் ஓ ஆமாம், என்னடா இன்னும் தான் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்களா அந்த ரோட்டை? நடக்க கூட வழி இல்லைங்க. பாருங்க, கொண்டு வந்து ஜேசிபி வண்டியை கொண்டு வந்து எப்படி போகிறதுன்னு தெரியல. பாருங்க, கிராஸ் பண்ணி தாங்க போகணும். அங்கே இருக்கு பாருங்க, துருக்கா ஹாஸ்பிட்டல் போகிற வழின்னு போட்டுருக்கு. அங்கே ஆமாம், இதுக்குள்ளே தான் இருக்குது. வண்டி போகாது, நடந்தான் போகணும். சூப்பர் ஓட்டா ஓடுதுங்க.
ஒரு வண்டியில் போர்டு போட்டு என்ன காணவில்லையே காற்றோடு எங்கு தேடி பாட்டி. இப்படி நம்ம கிராஸ் பண்ணி தாங்க போகணும். அங்கே தான் இருக்குது இந்த ஆரம்ப சுகாதார நிலையம். நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம். ஏன் வந்தோம்னா புவாவுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட வந்தோம். அதனால் இங்கே வந்து போலியோ கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இங்கே கேட்டால் இங்கே நர்ஸ் இருப்பாங்கல்ல, இங்கே கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கு தான் இங்கே கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை எங்கேயாவது பால்வாடி அந்த மாதிரி இடத்துல கொடுத்தாலும் பரவாயில்ல. பால்வாடியெல்லாம் பக்கமாக தான் இருக்குதான். ஆனால் நானும் போனதில்லை பால்வாடிக்கெல்லாம். சரி வாங்க கேட்கலாம். இந்த இருக்குவாங்க துணை சுகாதார நிலையம். என்ன பூட்டி இருக்கு, எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல. சொட்டு மருந்து எங்கண்ணா அது இல்லைடா, இங்கே தடுப்பூசி இலவசமாக போடப்படுன்னு போட்டிருக்கு. என்ன பண்ணுறது தெரியலையே. திறந்துருக்கா பூட்டி இருக்கா? இருக்காங்களாம். இங்கே வந்துட்டு சொட்டு மருந்து கொடுக்கலாம். அங்கே ஸ்கூலு பக்கத்தில் கொடுக்குறாங்களா? ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தெரியல. தெரியுமா ஸ்கூலு? அப்படியே போலாமான்னு பார்க்குறேன். இங்கே எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க. எனக்கே புதுசு தாங்க இந்த ஊர். அவங்களும் சொட்டு மருந்து கொடுக்க தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே கொடுக்கல. ஒரு பாப்பா சொல்லலாமா? நிப்பாட்டு நிப்பாட்டு. எல்லாம் சொட்டு மருந்து கொடுக்கல. இல்லை அவங்க வந்துட்டு அந்த நம்ம சொல்லலாம்ல, அதுக்குள்ளே வண்டி கொண்டு வந்துடுவான் பறக்க வட்டி. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியுமா? குழந்தைய வச்சுட்டு எதுக்கு போவாங்க? சொட்டு மருந்து கொடுக்க தான் போவாங்க. அது ஒரு சின்ன கெல்ப்பு தானே. நம்ம வந்து வழி அங்கே போக வேண்டாம். ஸ்கூல் எங்கே இருக்கு? ஆமாங்க. எது ஸ்கூலு? இது ஸ்கூலா? ஆமாம், இந்த இருக்கு ஸ்கூலு. இங்கே தான் சொட்டு மருந்து கொடுக்க போகிறாங்க. இங்கே உள்ள பால்வாடி அழகா இருக்குது. இங்கே ஏதாவது சிலையெல்லாம் கட்டி வச்சிருக்கோம். வேப்ப மரம் இல்லை, அரசு மரம். பிள்ளையார் இருப்பார். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்குடி. இது வந்து கோயிலா? அது போ போய் சொட்டு மருந்து குடிச்சிட்டோம். குடிக்கிறானா என்னன்னு தெரியல. அழுகும் பார்க்கலாம். நாங்களுமே பூவாவுக்கு வந்துட்டு போலியோ சொட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். பூவா அழுகுவான்னு பார்த்தேன், நான் அழுகலைங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்களுக்கு வந்துட்டு சொட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்க அழுகவே இல்லை. அதை பார்த்துட்டே இருந்தான். அதனால் அவனுமே அழுகலை. அது என்னென்னு வந்து பார்த்தேன். அது வந்து கோயிலுங்க. கோயிலில் சாப்பாடு வச்சாங்க. நானுமே கும்பிட்டுட்டு வந்தேன். இங்கே இருக்கிறது எல்லாமே கோயில் தாங்க. பாருங்கள், இது என்ன சாமின்னு தெரில. இதுக்கு நேரம் இருக்கிற சாமி வந்துட்டு மாரியம்மன் நினைக்கிறேன். உண்மையில இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. உண்மையில ரிலாக்ஸாக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து மாரியத்த கோயில்னு நினைக்கிறேன். இது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு. சரி நாங்கள் கிளம்புறோம். கட்டப்பை எங்க உள்ள கையில இந்த மாதிரி தான் கடை வரைக்குதா? அப்பாடி போட்டாச்சு. எதுக்கு எல்லாத்துக்கும் சோறு வச்சிருக்கிறாங்க அந்த இதில்? குருவிக்கா? அங்கே இருக்க எல்லாத்துலேயும் சோறு இருக்குங்க. போ போ போ. ரோடு ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து பெருந்துறை ஈரோடு போகுங்க. இப்படி வந்துட்டு நம்ம ரைட்டில் கட் பண்ணி போனால் நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த மார்க்கெட்டில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்ட்டெல்லாம். ஏன் வண்டி ஒன்று அங்கே நிப்பாட்டினா ஆகாதா? இங்கே வந்து அப்படியே நேராக போவோம். அப்படியே அங்கே போட்டால் திருப்பணும். சேட்டை பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அதை எது தூக்குனா உனக்கு அடி பூவா பார்த்துக்க.
ஓகே டிவி ஓடுதான். சரி நம்மளும் கடைக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போகலாம். காய்கறி தான் எடுக்கிறேன். நான் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்துட்டு ஸ்வைன் எடுத்துகிட்ருக்காங்க. நான் தக்காளி வெங்காயமெல்லாம் எடுத்துருவேன். தக்காளிலாம் எடுக்க தெரியாது. அதுக்கு தான் எடுத்தாலுமே கையெல்லாம் ரொம்ப டஸ்ட் ஆகிடுது. கையழைச்சிட்டு வந்துடுறேன். நீ கையழைச்சலையா? நீ கையழைச்சி போகிறேன். கை டஸ்ட்டாக இருக்கு. கூடை பெரிய கூடை தான் இருக்குது. சின்ன கூடையே இல்லை. இவ்வளோக்கு நம்ம ஜாமான் வாங்குகிறோம். போ பாருங்க தேடி எடுத்துறோம். போ சாம்பு இல்லை வெயி. அது வேண்டாம் சாமி. நீ போ சாமி போ. பொடி இங்கே இங்கே லாஸ்ட்டு போவோம். முறம் எடுக்கணுங்க. இங்கே இருந்து எடுத்துகிட்டு வருவோம். ஓகே வந்து பிஸ்கட்டு ரஸ்க்கு என்ன வேணும்? இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. நீ சாப்பிட்ற மாதிரி அம்மா சாப்பிட்ற மாதிரி இருக்குடா. அம்மாவுக்கு பிடிச்ச இந்த ப்ரெட் அம்மாவுக்கு பிடிக்கும். இது இல்லைம்மா சாமி. பாருங்க எடுத்துகிட்டு போகிறேன். வேண்டாம் நீ வா எந்திரி. இங்கே வாங்க தூக்கு. எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். இது எடுக்க விட மாட்டான்லண்ணா. காய்கறி எவ்வளோ வந்துச்சு காட்டு. ஏட்டி காய்கறி எவ்வளோ வந்துச்சு? என்னோட சொல்கிற காய்கறி 400 ரூபாவா? எவ்வளோ வரும் நம்ம காய்கறி? மார்க்கெட்டு போனோம்னா வச்சுக்கோங்க 200 ரூபாய்க்குள்ள காய்கறி வாங்கிடலாங்க. தீபெண்ணெய் வேணும் சாமிக்கு. தீபெண்ணெய் இல்லை. சூடாக இருக்குது. சாம்பிராணி இருக்குது. வேற என்ன வேண்டாம்? அது வேண்டாம் சாமி. அங்குள்ள எந்த ஸ்நாக்ஸும் எனக்கு பிடிக்கல. சூடாக வாங்கிக்கலாம். இது 90 ரூபாங்க. என்ன அழுகுறான்? எதுக்கு அழுகுறான்? அது வேண்டாம் சாமி. பெருசு எடுக்காத, உடஞ்சி போகுது. சின்னது எடு. எடு. அவன் தண்ணி கேட்டா நம்ம தண்ணி எடுத்துருவல்ல. எனக்கு எந்த பிஸ்கட்டுமே பிடிக்கலைங்க. நல்லா இல்லைங்க. நான் பார்லேஜ் எதுக்கு வாங்குறேன்னா ஒரு விளம்பரத்துக்காக நான் வாங்குறேன். சாப்பிட்றதுக்கு இல்லை. பெருசு வேண்டாம் எனக்கு. பார்லேஜ் நான் சாப்பிட்றதுக்கு வாங்கலை, ஒரு விளம்பரத்துக்காக தான் வாங்குறேன். எனக்கு வேற எந்த பிஸ்கட்டும் பிடிக்கல. ஸ்நாக்ஸ் மிக்சர் வாங்கிக்கிறேன். இது காரமாக இருக்குமே. மிக்சர்லேயே வந்துட்டு வெள்ளை கலர் மிக்சர். பூவாக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த லிக்விட் தாங்க இல்லை. அரிசி புடைக்க முறை வேணுங்க. கொஞ்சம் இன்னும் எடுத்து கொடுங்க. இப்படி இருக்கு. டேமேஜ் இருக்கா? ரொம்ப அகலமாக இருக்குது. ஒடுக்கமாக இருந்தால் புடைக்க நல்லா இருக்கும். கை கரெக்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பெருசாக இருக்குடி. இன்னும் நைஸாக பாரு. கத்தி அவன் ஒரு கத்தி, நான் ஒரு கத்திங்க. இங்கே பாரு. தோல் உரிக்கிறதுன்னு எனக்கு வேண்டாம். கையால் உரிச்சுடுவேன். எவ்வளவு? 85 ரூபாயா? வேண்டாம். சரி வச்சுருக்கோம். கத்தியெல்லாம் எனக்கு வேண்டாம். 85 ரூபாய்க்கு கத்தி வாங்க மாட்டேன். சும்மா ஒரு 30 ரூபாயில இருக்கான்னு பார்த்தேன். ஏற்கனவே கத்தி இருக்கு நம்மக்கிட்ட.
ஏடா அண்ணா வேண்டாம். என்ன ரேட்டு தருமா இது உனக்கு தெரியுமா? அட்டி வாங்கோ பார்த்துக்க. கொண்டு போடுவேன் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா. இல்லைம்மா நாங்கள் ஐஸ்கிரீமும் வாங்கலாங்க. ரேட் அதிகமாக போடுங்க. இந்த டைம் பில் அதிகமாகிருச்சு. ஓகே எதுவுமே வாங்க எட்டு எல்லா மீன் அங்கே இருக்காது. நடந்தான் போகிறேங்க. மீன் பக்கத்தில் தான் இருக்கு. பூவா தூக்கு பூவா தூக்கு. மாம்பழம் 3 கிலோ 100 ரூபா வாங்க. 1 கிலோ தர மாட்டேங்கிறாங்களா? 3 கிலோ கேட்குறாங்க. 3 கிலோ எதுக்கு? 3 கிலோ மாம்பழம் வாங்கினா நமக்கு அழுகி போயிருங்க, தாங்காது. 1 கிலோ வாங்கினா கூட பரவாயில்ல. 1 கிலோ தர மாட்டாங்களாம். உட்காரு. இதெல்லாம் பார்த்தவன் கேட்க போறான். என்ன மீன் வேணும் பாரு. என்ன மீன் இருக்கு? கடல் மீன் இருக்கு. கடல் மீன் இருக்கா? கடல் மீன் தானே பாரு. எனக்கு என்ன மீன் தெரியல. இது வந்து இது ரோகா. இந்த மீன் பாரு. இது கடல் மீன். இதுவா? இது வந்து என்ன பேர்? என்ன ஐலாவா? காணாங்கழுத்தி மாதிரி இருக்கு. காணாங்கழுத்தி. சரி ரோக எடு. சரி ரோக கொடுத்துங்க எப்பவும் போல. ஒரு 3/4 கிலோ போல. எவ்வளோ கிலோ? எவ்வளவு நீ இந்த கேட்குறாங்க. இந்த விளையாட்டு ஜாமான் பார்த்துட்டாங்க. அம்மா அண்ணா இருக்கிறாங்க. இது பக்கத்துல மீன் கடைங்கிறதுனால என்ன இரு அப்பா மீன் வாங்குறாருல. இது மீன் சுத்தம் பண்றது ஈஸியா சுத்தம் பண்ணலாம். நான் இப்பதான் பாக்குறேன். பாக்குற 180 ரூபா மீன். நீ எவ்வளவு கொண்டு வந்திருக்க? 150 ரூபா. ஏது உனக்கு 30 ரூபா? உன் அக்கௌண்ட்ல தான் காசே இல்லையே. அப்புறம் எங்க நீ போன்பே பண்ண போற? அண்ணா 150 ரூபாய்க்கு கொடுங்க. நான் போதும். போட்டாச்சா? இந்த தலை வாழெல்லாம் வெட்டுறேன். என்ன இருக்கு அதுல? என்னன்னு கம்மியா தான் வேணும். பின்ன பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தானே பார்க்கணும். மீன் மட்டும் சுத்தம் பண்ணுறதுக்கு 800 ரூபா ஒரு நாளைக்கு. பரவாயில்லையே. நாங்களும் மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மீன் வந்துட்டு 3/4 கிலோவான். 3/4 கிலோ வந்துட்டு 180 ரூபாவான். நம்ம வந்து 150 ரூபா தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 30 ரூபா ஃபோன்பே பண்ணிட்டு வந்தோம். எப்படி வைக்கிறது எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலங்க. பூ வச்சுக்கிறதா இல்லை ஜாமத்தெல்லாம் வச்சுக்கிறதா? நான் பூ வச்சுக்கிடவா? அப்படியே கொண்டு வந்துடுறியா? இல்லை நான் வச்சுக்கிடவா? கட்ட பைய பூ வச்சுக்கிறியா நீ? ஆ இதில் நானும் பூ உட்காந்து வரணும். இத்தனை ஒண்டி இடத்துல அப்படி தானே? செம்ம சூடுங்க. சரி நாங்கள் போகிறோங்க. வீட்டில் போய் பார்க்கலாம். நாங்களுமே கிளம்பிட்டோம். பாருங்க நான் எப்படி போயிட்டுருக்கேன்ட்டு. இந்த முறம் வாங்கினதே எனக்கு இப்போ உதவியாக இருக்குதுங்க. ஏன்னா வெயில் செம்ம வெயிலாக பூவாக வேற நான் எப்படி கொண்டு போகிறதுன்ட்டே இருந்தேன். முறத்தை எடுத்து தலையில் வச்சுட்டு வந்தேன்னா சுயனு வந்து இப்படி கொண்டுட்டு வராத, உனக்கு வெக்கமே இல்லையான்ட்டு திட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு வெக்கமும் இல்லை. என்னோடய உடம்ப நான் நல்லா பார்த்துக்கணும். மற்றவங்களுக்காக நான் வர முடியாது. நான் இப்படி தான் வருவேன் அப்படின்ட்டு வந்தேன். சாவி வண்டியில் இருக்கு. வண்டி சாவி வண்டியில் இருக்குது. பூ சப்பாலை விட்டுட்டு வந்தாச்சு. அந்த கீயை கொடுத்துட்டு போலாம்ல, ரூம் கீ திறந்து வச்சுருப்பேன்ல, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னைக்கு என்ன எல்லாம் ஒரு எதிர்மறையாக நடந்துட்டுருக்கு. இங்கே யாருக்கு என்ன கவலையில் இருக்கும்? என்னது சப்பலை எதுக்கு விட்டுட்டு வந்த? அது வந்து யார் எடுத்து கொடுத்தாங்கன்னா அண்ணி எடுத்து கொடுத்தாங்க.
எடுத்து வச்சுட்டு இப்போ கையை அடைச்சிட்டு சாப்பிடலாம். அம்மா பிரித்து தரேன். சரி சரி ஓகே. இன்றைக்கான சண்டே விழாக்கு அவ்வளோதான். வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.